ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரிலாக்ஸிங்கான ஜாலியான சூப்பரான ஒரு அனிமேவா பார்க்க போகிறோம். ஒருவேளை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது மேபி உங்களுக்கு பிடிக்காம போகலாமே தவிர்த்து ஒரிஜினல் அனிமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோ அண்ட் அவனோட அட்வென்ச்சரஸ் பார்ட்டி ஒரு பெரிய மான்ஸ்டர் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. ஹே ஹியூமன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இப்ப கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. வேற வேர்ல்ட்ல இருந்து ஹீரோஸ் சமன் பண்றதுக்கான ஒரு ரிச்சுவல் நடக்குது. 3 ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்க கூடவே சேர்த்து நம்ம ஹீரோவா வந்திருக்கான். அவங்க எபிலிட்டிஸ் அப்ரைஸ் பண்ற கோயிட் கூட நிக்கிற ஒருத்தர் அப்ரைசல் பண்ணி பாக்குறான். ஒருத்தர் ஹோலி ஸ்வாட் யூசர், இன்னொருத்தி மேஜிக் யூசர், இன்னொருத்தி லைட்னிங் மேஜிக் யூசர். கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டரை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்களே தவிர்த்து தனியா நின்னுட்டு இருக்க நம்ம கதையோட ஹீரோவை யாரும் கண்டுக்கிடல. அப்புறம் தான் ஒருத்தர் பார்த்து நம்ம ஹீரோவா அப்ரைசல் பண்ணி பார்த்தா முகோடா சுயாஷி 27 வயசு ஆகுது. யுனிக் ஸ்கில் ஆன்லைன் ஷாப்பிங்னு போட்டிருக்கு. எங்க வேற ஏதோ டேலண்ட் இல்லையா நம்ம ஹீரோ கேட்டா இல்லன்னு அவங்க சொல்லிட்டு உங்களை தெரியாதனமா சமன் பட்டோம்னு நினைக்கிறா. பட் இருந்தாலும் பேருக்கு கிங் முன்னாடி வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அனதர் வேர்ல்ட் ஹீரோஸ் உங்க ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தேவன் கிங் சொல்லவும் நாங்க உங்க கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. நான் ஒரு ஹீரோ இல்ல, என்னால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு எனக்கே தெரியும். நான் வேற வாழ்ல சேர்ந்தவன் தெரியாம ஒரு நார்மல் லைஃப் இங்க வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 20 கோல்டு காயின்ஸ் கொடுத்து இங்க வந்துராதன் கிங் அனுப்பி வச்சிருந்தாரு. நான் டிஃபரெண்டான ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால தான் எல்லாரும் என்னையவே பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கடையில போய் ட்ரெஸ் மாத்துறான். அடுத்தது தேவையான சாப்பாடு வாங்குறான். அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் மாதிரி இடத்துல ரோமோ எடுத்து தங்குறான். நல்ல வேலை ஹீரோ டைட்டில் கொடுத்து என்ன சண்டை போட சொல்லல. ஆனா அந்த கிங்க பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஸ்டேட்டஸ் ஓபன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அவங்க கிட்ட என்ன ஸ்கில் பவர்லாம் இருக்குங்கிறத பாக்குறான். அப்ரைசலான ஐட்டம் பாக்ஸ் ஸ்கில் இருக்கு அண்ட் யூனிக் ஸ்கில் ஆன்லைன் ஷாப்பிங்னு போட்டிருக்கு. கம் ஃபோர்த் ஆன்லைன். அட இதையா ஒர்க் ஆக மாட்டேங்கி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு அந்த ஆன்லைன் க்ரோசரின்னு போட்டு கிளிக் பண்ணுவோம். அதுவே ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே மாதிரி சேஞ்ச் ஆகுது. இன்டர்நெட்ல ஆன்லைன்ல நம்மளால என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாமே அதுல இருக்கு. சாப்பிடறதுக்கு நம்ம ஹீரோ சில சாப்பாடு வாங்குறான். காசு போடுங்கன்னு ஒரு பாக்ஸ் வருது. ஒரு சில்வர் காயின் நம்ம ஹீரோ அதுக்குள்ள போடவுமே பர்ச்சேஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஹீரோக்கு டெலிவரியும் ஆகுது. ஒரு பன்னு வாட்டர் பாட்டிலும் நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ணிருப்பா. அது வந்துடுச்சு. வேற வேர்ல்டுல இருந்தாலும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்பவே நல்லா இருக்கு. ஜஸ்ட் காசு மட்டும் என்கிட்ட இருந்தா போதும், எதனால நான் இதுல வாங்கலாம். முதல்ல இந்த கண்ட்ரியை விட்டு நான் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ எல்லார்கிட்டயும் வழி கேட்டு இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான். நீ ரொம்பவே லக்கி தம்பி, இந்த ஊர்ல இருந்து வெளியே போற கடைசி கேரேஜ் இதுதான். சரி வந்து ஏறிக்கா அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்தி நம்ம ஹீரோவை இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கொண்டு போறீங்கன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிறவர் கேட்கவும் சோப்பை கொண்டு போயிட்டு இருக்கான்னு அவர் சொல்றாரு. ஐட்டம் பாக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும் அது ரொம்ப லக்ஸரியஸ் ஆனது, எல்லாராலையும் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லவா. அப்ப அப்ரைசல் ஸ்கில் நம்ம ஹீரோ கேட்கறான். காமன் பீப்புள் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. கில்ட் அப்படி இல்லைன்னா கிங்டம் ராயல்ட்டில மட்டும்தான் அப்ரைசல் பண்றதுக்கான ஸ்பெசிபிகேஷன் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற வேர்ல்ட்ல இருந்து வந்த ஹீரோஸ் எல்லாம் அப்ரைசல் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லவும் மத்தவங்க முன்னாடியே ஸ்கில்ஸ் காட்டினா சந்தேகப்படுவாங்க, நான் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவா. ஆமா நீங்க எங்க போறீங்கன்னு அவர் கேட்கறாரு. நான் இந்த கண்ட்ரியை விட்டு பக்கத்து கண்ட்ரிக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க தம்பி. கிங்டம் ஆஃப் ரெஜிஸ்டர்ல கூடிய சீக்கிரம் பிரச்சனை வரப்போகுது, பார்டர் எல்லாத்தையும் மூடிடுவாங்கன்னு அவர் சொல்லவா. அப்படியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த கிங்டம் விட்டு வெளியே போறதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்தையுமே தடை பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ விசாரிச்சு பாக்குறதுல இந்த கிங்டம் விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு அப்படி பண்ணிருக்காங்க. வெளியே போனோம்னா நடந்து போறதை தவிர்த்து வேற ஆப்ஷன் இல்ல. ஆனா அப்படி போனாலுமே அது ரொம்பவும் டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிச்ச ஆளுங்க சொல்றாங்க. மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குமா, சரி அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஒரு கில்டுல போயிட்டு நான் பக்கத்து கண்ட்ரியான கிங்டம் ஆஃப் வீனனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் நடந்தா போற பாடி கார்டா சில அட்வென்ச்சரஸ் தேவை அப்படின்னு சொல்லவோ அது லென்த்தியான ட்ரிப்பா இருக்கு. டோட்டலா அதுக்கு 7 கோல்ட் காயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க. இந்த ரெக்வஸ்ட்க்கு இவ்வளவு விலையா நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும் டிரான்ஸ்போர்டேஷன் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால எல்லாருமே இந்த மாதிரி ரெக்வஸ்ட் தான் கேட்கறாங்க. அதனாலதான் விலை அதிகம்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவா அந்த கோல்டு காயினை கொடுக்குறான். வீனர் உங்க டீம் ஃப்ரீயா இருக்கீங்களா, இவர் கூட கிங்டம் ஆஃப் வீகன் போகணும் அப்படின்னு ரிசப்ஷன் கேர்ள் சொல்லவும் அவனும் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். என்னோட பேர் முக்கோட நம்ம ஹீரோவோ இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு போற வழியில உங்களுக்கு தேவையான சாப்பாடு நான் பாத்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அப்ப நாளைக்கு காலையில கிளம்பலான்னு வீனர் சொல்றான். நம்ம ஹீரோவோ சரி ரெடியா இருக்கேன்னு சொல்றான். வின்சென்ட், ரீட்டா, ரேமான், பிராங்கா அப்படின்னு வீனர் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சரி வாங்க கிளம்பலான்னு போறான். இப்போ மதியம் லஞ்ச் டைம் ஆகுது. என்ன முக்கோட அவங்க கிட்ட ஐட்டம் பாக்ஸ்லாம் இருக்கு போல அப்படின்னு வின்சென்ட் கேட்கவும் நான் அதிகமா டிராவல் பண்ணுவேன் அதான் வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மேஜிக் ஸ்டவ் பாக்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ரீட்டா பாக்குறா. அங்க இருக்கிற வில்லேஜ்ல போயிட்டு மேஜிக் சர்க்கிள் வச்சிருக்கிற ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ்வை போய் பார்த்தா அது 50 கோல்டு காயின் சொல்றாங்க. ஆன்லைன்ல வாங்கினா இது சீப்பாவே கிடைக்குமேன்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ அதை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ எல்லாருக்கும் சாண்ட்விச் செஞ்சு கொடுக்குறா. இப்படி ஒரு டிஷ் நாங்க பார்த்ததே இல்லையே நம்ம சாப்பிட்டு எல்லாருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. வித்தியாசமா இருந்தாலும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் அதை விரும்பி சாப்பிடுறாங்க. ரொம்பவே காஸ்ட்லியான சாப்பாடு எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வீனர் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி கேட்கவும் இல்ல இது ரொம்பவே சீப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி சாப்பாடுக்கு தேங்க்ஸ் வீனர் சாப்பிடுறான். கூட இந்த ட்ரிப் ரொம்ப போரிங்கா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா ஜாலியா இருக்குன்னு வின்சென்ட் சொல்றான்.
அவர் எதுக்காக வேற கிங்டம் போறாருங்கிறத நம்ம கேட்க கூடாது, எஸ்கார்ட் பண்றது மட்டும் தான் நம்ம கடமை, அதை கரெக்டா பண்ணுங்க கைஸ். அடுத்த சாப்பாடு நேரம் வரதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீனர் சொல்றான். இப்போ இவங்க போற வழியில ரீட்டா மான்ஸ்டர்ஸ் வரதை சென்ஸ் பண்றா. வீனரும் வென்சோட போயிட்டு டக்குன்னு அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்றாங்க. பிராங்கா அடிப்பட்டவங்கள ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த சைடு ஒரு ரெட் போர் இருக்கு அப்படின்னு சொல்லி ரீட்டா சொல்லவும், சாதாரண காட்டு பண்ணி தானே, நம்ம அதை அட்டாக் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சேஃப்டி படுத்திட்டு அவங்க எல்லாரும் போய் ஃபைட் பண்ணி அதை கொல்றாங்க. ஹீரோங்க அட்வென்ச்சரர்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பண்ணியோட முக்கியமான சில பார்ட்ஸ் எல்லாம் வெட்டி விக்கிறதுக்கு சில விஷயங்களையும் சாப்பிட்றதுக்கு சில விஷயங்களையும் எடுத்து வச்சுக்கிடுறாங்க. இது அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போறது கஷ்டமே அவங்க யோசிக்கவும், நான் வேணா என் ஐட்டம் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஓகே அப்படின்னு சொல்லி வீனர் சொல்றான். இப்போ நைட்டாக போறதுனால டின்னர் சமைக்கலாம்னு இவங்க முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோவோட சமையலுக்காக எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. இப்படி வெறிக்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வேலை செய்ய தோடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவங்களும் சரின்னு திரும்பிக்கிடுறாங்க. தேவையான காய்கறி இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போட்டோவும் அது கூடவே பிரெட்டையும் சேர்த்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்றான். இந்த சூப்போட ஸ்மெல்லே சூப்பரா இருக்கே அப்படின்னு ரீட்டா பாக்குறா. எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு காலையில சாப்பாடை விட இது வேற லெவல் அப்படின்னு சொல்லி இன்னொரு கப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கோம், ஆனா இது நாள் வரை இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்ல. சாப்பாடு சாப்பிட்ட உடனே அப்படி பாடியில வேற லெவல் எனர்ஜி வருது அப்படின்னு அவங்க சொல்லவும், ஒருவேளை என்னோட சாப்பாடு தான் அதுக்கு காரணமா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிச்சு நம்ம ஹீரோ அவங்கள அப்ரைசல் பண்ணி பார்த்தா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் மேஜிக் லெவல் எல்லாமே ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். மிஸ்டர் முக்கோடா என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்கவோ, ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அப்படின்னா அனதர் வேர்ல்டு சாப்பாடு சாப்பிட்றது மூலியமா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் மேஜிக் பவர் அதிகமாகுது. விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன சமைக்க சொல்லி என்ன அடிமையாக்கிடுவாங்க, இதை யாருக்கும் தெரியாம பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் ஒரு மான்ஸ்டர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல நம்ம கிங்டம் ஆஃப் வீனருக்கு போயிடலாம். இன்னைக்கு நைட் நம்ம இந்த இடத்துல கேம்ப செட் பண்ணலாம் அப்படின்னு வீனர் சொல்றா. தேவையான விஷயங்களை எடுத்து மத்தவங்க போறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனோட ஆன்லைன் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சீக்ரெட்டாவே வச்சிருக்கான். இவங்க ஃபர்ஸ்ட் நாள் வேட்டையாடின அந்த பன்னியோட கறியை எடுத்து அதை நல்லா சாஸ்ல ஊற வச்சு கேபேஜ் அப்படியே பொடி பொடியா நறுக்கி தேவையான அளவு ஆயில் ஊத்தி இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டு அப்படியே அந்த கறியை நம்ம ஹீரோ சமைக்கவுமே ஸ்மெல்லே அவங்களுக்கு வேற லெவல்ல சூப்பரா வருது. ஜிஞ்சர் ஃப்ரைடு பண்ணி கறியை இப்ப நம்ம ஹீரோ ரெடி பண்ணி முடிக்கிறான். பார்க்கும்போதே எல்லாருக்கும் நாக்குல எச்சி வருது. வாயில வச்சா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. ரெட் போரோட மீட் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது அப்படின்னு பிராங்கா சொல்றா. கேபேஜ் நீ பச்சையா போட்டிருந்தாலுமே இது சூப்பரா இருக்கு அப்படின்னு ரேமன் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறான். நான் இதை பிரெட்டுக்கு நடுவுல வச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி வீனர் அதை டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம். நானும் அதே மாதிரி ட்ரை பண்றேன். ரீட்டாவோ ட்ரை பண்ணி பாக்குறா. நம்ம ஹீரோவோட சாப்பாடு ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு. இது எல்லாத்தையும் எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தா அந்த மான்ஸ்டர் இப்போ வெளியே வருது. நம்ம ஹீரோ பின்னாடி அது வரவோ எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கைஸ் என்னாச்சு உங்களுக்குலாம் சாப்பாடு எதுவோ ஒத்துக்கிடலையா நம்ம ஹீரோ கேக்குறா. பின்னாடி பாருன்னு அவங்க சொல்றாங்க. பெண்ட்ரா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹியூமன் எனக்கு அந்த சாப்பாடை கோடு அப்படின்னு அது சொல்லப்போ சரி நம்ம ஹீரோவோ அதை போய் கொடுக்குறான். அந்த ஃபெண்டரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு பத்தாது அப்படின்னு சொல்லவும், அவன் நான் சமைக்கிறவரை வெயிட் பண்றியா நம்ம ஹீரோ கேக்குறா. சரி சீக்கிரம் அப்படின்னு சொல்லவும் ஐட்டம் பாக்ஸ்ல வச்ச போர்மீட் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சமைச்சு கொடுக்குறான். பத்தாது இன்னும் இன்னும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவோ சரி நம்ம ஹீரோவோ சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஃபெண்டரோ டேஸ்டா இருக்கு இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லி போர்மீட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, இது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு, கம்மியா சாப்பிட்டாலும் என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவோ, என்னது இது கம்மியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு ஹியூமன், என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, நான் உன்னோட ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும், பேசக்கூடிய ஒரு மான்ஸ்டர் வீனர் பார்ட்டியே இதை பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நான் என்னோட ஃபேமிலியரா கான்ட்ராக்ட் போட்டுக்கிடவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இல்ல வேண்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வரவோ அது முறைச்சுக்கிட்டே இருக்கு. ஒத்துக்கோன்னு மத்தவங்க ஒளிஞ்சிருந்து சிக்னல் கொடுக்கவும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எந்திரிச்சிங்க வா நம்ம கான்ட்ராக்ட போட்டுக்கிடலாம் அப்படின்னு அதோட தலையை நம்ம ஹீரோவோட தலையில மட்டும், அவ்வளவுதான் கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போல இருந்து நான் உன்னோட ஃபேமிலியர், நீ தான் என்ன பாத்துக்கிடணும், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல, நீ தான் எனக்கு 3 வேளையோ சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடுக்கு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கூட பாடி கார்ட்ஸா வந்த அந்த சீராங் அட்வென்ச்சரர்ஸான வீனரோட பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க தான். ஆனா அவங்களே இந்த ஃபெண்டரை பார்த்து பயப்படுறாங்க. ஹீரோவோட சாப்பாடு மத்தவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் மேஜிக் எபிலிட்டியா அதை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஃபெண்டருக்கும் நம்ம ஹீரோவோட சாப்பாடு பிடிச்சி போய் இப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலியரா மாறிடுச்சு. இனிமேதான் கதையை வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.